வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட். சென்னை கிண்டியில் இருக்கிற இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான இடம். அந்தளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்த இடம் அது. ஸோ கிண்டியில் ஏர்போர்ட்டோ அப்புறமேட்டு மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு புனித ஸ்தலம் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட். பரங்கி மலை அப்படின்ற அந்த மலை ஏன் சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக மாறுச்சு, சென்ட் தாமஸ் அப்படிங்கிறவர் யார், எங்கேருந்து வந்தார், அவரோட பேரை ஏன் இந்த மலைக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் இந்த மலைக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, இந்தியாவை மெஷர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண இடமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தெல்லாம் பார்ப்போம் வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த மவுண்ட் மேலே வர்றதுக்கு வேறு சில வழிகள் இருந்தாலும் இதுதான் பிரதானமான வழியாக இருக்குது. ஏன்னா காரு பைக்லாம் வர்ற அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக ரோட் சிஸ்டம் இருக்கும். இங்கே பைக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் இருக்குது. ஓகே, குயிக் பேக் டு த ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஜீசஸ்க்கு 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அதில் இருந்த 12 டிசைபிளில் தான் இந்த சென்ட் தாமஸ். ஜீசஸ் சிலுவையில் ஏறி அவர் உயிர்ப்பித்த பிறகு அதுக்கப்புறம்லாம் ஒவ்வொரு டிசைபிளும் ஒரு காண்டினென்ட் போய்ட்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் சென்ட் தாமஸ். ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு வந்திருக்காரு. கேரளாவில் சில பிரச்சனைகள் இருந்ததுனால சென்னையில் வந்துட்டார். இந்த சென்னையிலையும் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் கொஞ்சம் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஜஸ்ட் அ செகண்ட், இங்கே இருக்கிற வியூ என்ஜாய் பண்ணிக்கோங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இதுதான் வியூ பேக் சைடில், அதாவது வெஸ்ட் சைட் பார்க்குற மாதிரி. ஸோ எவென்ச்சுவலி இங்கேருந்து ஏர்போர்ட் தெரியும், அவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன். எந்த மதத்தினர் கூட இந்த சர்ச்சுக்கு வரலாம். ஓகே, ஒரு சில காரணத்தினால இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளால் ஹி வாஸ் ஸ்பியர்டு டு டெத், ஈட்டியால் கொல்லப்பட்டிருக்காரு. இட்ஸ் அ ட்ராஜிக் ஈவெண்ட். அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உடனே அவரோட பேரில் இந்த சர்ச் ஃபார்ம் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ எக் மினிட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். லாஸ்ட்டாக 5 வீடியோஸாக என் கூட ட்ராவல் ஆகிறாரு. பட் ஹி டசன்ட் வாண்ட் டு ஷோ ஹிஸ் ஃபேஸ். பட் ஐ இன்சிஸ்டட் திஸ் டைம். ஸோ லொக்கேஷன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, நிறைய ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க போல். அதெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் இன்னொரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் போயிட்டு இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ரெனோவேஷன் ஒர்க்கு போனதுக்கப்புறமேட்டு வீடியோ கவர் பண்ண முடிஞ்சால் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ கம்மிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி. இப்போ சென்ட் தாமஸ் இறந்ததுக்கப்புறம் உடனே இங்கே சர்ச் ஃபார்ம் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து, அதாவது அவர் இங்கே வந்தது 52 AD அப்படின்னாலும் ஒரு 90 ADயில் தான் அவர் இறந்து போயிருக்காரு, கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் பல வருஷங்கள் கழித்து பிரிட்டிஷு போர்ச்சுகீஸ்லாம் இங்கே ட்ரேட் பண்ணும்பொழுது இதில் குறிப்பாக போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த மாலுமிகள் இங்கே சர்ச் கட்டலான்னு முடிவு பண்ணப்போ இங்கே சென்ட் தாமஸோட ரத்தம் படிஞ்ச சிலுவை இருந்தது. அதனால் இவரோட பேர் தான் இந்த மவுண்டனுக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ இந்த பிளேஸ், இந்த கால்வரி ஆஃப் சென்ட் தாமஸ்ன்றதுலேயே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஜீசஸோட 12 டிசைபிள்ஸ் அவங்க ஜீசஸ் இறந்ததுக்கப்புறம் மத பிரச்சாரத்துக்காக ஈடுபட்டப்போ அவங்க ஈடுபட்ட இன்னல்கள், அவங்க எப்படி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்க. சில பேரை தலைக்கீழ சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. நேராக அப்புறமேட்டு தோலை உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார்கள். அதில் முக்கியமாக சென்ட் தாமஸ் வாஸ் கில்டு பை த ஸ்பியர், ஈட்டியால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்டாச்சுவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவான வீடியோ என்னென்னா, சென்ட் தாமஸ் மவுண்டெயினால் தான் மவுண்ட் ரோடு அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கே ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்டெயினுக்கு வழிபடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சென்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து இங்கே வர்றதுக்காக போடப்பட்ட ரோடு தான் மவுண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ரோடு அது ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் சில இடங்கள்லாம் சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். அங்கேயும் ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு.
இன்னொரு தடவை கண்டிப்பாக ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தடவை வரணும். ஓகே கைஸ், இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன். அவர் வேறு யாரும் கிடையாது. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த மொத்த இந்தியாவையும் அளக்கலாம், மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. அந்த என்டையர் ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு பர்சன்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னா வந்து கர்னல் வில்லியம் லாம்ப்டன். அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை தான் தேடிட்டு இருந்தேன். அது வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக வில்லியம் லாம்ப்டன் அவங்களோட டீம் மூலமாக தான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுது. அது என்னென்னா, மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் வேற ஒரு மவுண்டைன் தான் ஹையஸ்ட் மவுண்டைன்னு சொல்லிட்டு நம்பப்பட்டிருந்தது. ஓகே, தேங்க்ஸ் டு திஸ் கைஸ். ஓகே கைஸ், ஐ ஹேட் அ வெரி கிரேட் டைம். இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு தடவை கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தென் ஐ ஜஸ்ட் டுக் சம் பிக்ஸ் அண்ட் லெஃப்ட். இதே மாதிரி வேறு ஏதாவது மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களோட ஃபேவரட்டான மவுண்டைன் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இட். டெஃபினட்டாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. See you next video.